இந்த ப்ளவுஸ் வந்து சேரீ கொடுக்கல, சேரீ இல்லாமல் துணியை மட்டும் எடுத்து கொடுத்துட்டாங்க. சேரீன்னு சொல்லல என்ன கலருன்ட்டு. உங்களுக்கு என்ன கலர் பிடிச்சிருக்கோ, இதில் என்னென்ன கலர் இருக்கோ அதை மாதிரி பார்த்து லுக்காக வச்சு விடுங்க. ஆனால் சேரீ இந்த கலர் தான் சொல்லிட்டாங்க. நல்லா வந்து அவங்க சொன்ன மாதிரி நமக்கு இன்னைக்கு ஒரு சூப்பர் டிசைன், அவங்க பார்க்குறது பிடிக்கிற மாதிரி நம்ம இன்னைக்கு டிசைன் பண்ண போகிறோம். வாங்க எப்படின்னு பார்ப்போம். ஃபஸ்ட்டு இது மாதிரி 2 இன்ச்சு 2 இன்ச்சு வெட்டி வச்சுக்கணும். இது வந்து மேலே வந்து கோல்டு கலர் வரும், அதனால் அந்த பூ கலர் வச்சு நான் இந்த கலர் வச்சுருக்கேன். இல்லை கோல்டு கலர் வரும். இது மாதிரி 2 இன்ச்சு 2 இன்ச்சு வெட்டிக்கிட்டோம்னாக்கா மடிக்கிறதுக்கும் கரெக்டாக இருக்கும், எச்சிகம் இல்லாமல் ஒரே மாதிரி வரும். 2 இன்ச்சு வெட்டி 2 இன்ச்சு தான் கரெக்டாக வெட்டணும். 1.5 இன்ச்சு வெட்டினீங்கன்னா ரொம்ப சின்னதாக போடும். கரெக்டாக 2 இன்ச்சுக்கு 2 இன்ச்சு வெட்டிக்குங்க. அப் அண்ட் டவுன் இல்லாமல் நல்லா நீட்டாக இருக்கும், ஒரே மாதிரி இருக்கும். லைட்டாக பிசுரை மட்டும் தட்டி விட்டுடலாம். நிறையா இப்போவுமே வந்து நம்ம சுடிதார் கோமில் வந்து இது மாதிரி ஒட்டக்கூடாது. சுடிதார் கோமில் ஒட்டினா என்ன ஆகுனாக்கா தண்ணியில் போட்டதுக்கப்புறம் புடச்சிக்கிட்டு நிற்கும், ஃபினிஷிங் வராது. இதை பார்த்தீங்கன்னாக்கா இதுக்குன்னு காடா ஒன்று விற்கிது. இந்த காடா வாங்கி ஓட்டினீங்கன்னாக்கா அவ்வளோ நீட்டாக இருக்கும் பார்க்குறதுக்கு. எப்படி உங்களுக்கு தண்ணியில் போட்டாலும் புடைக்காது. இப்போ எப்படி நம்ம தச்சு கொடுக்குறோமோ அதே மாதிரி இருக்கும். இந்த மாதிரி ஒரு காடா ஒன்று வாங்கிங்க. கோமலை வந்து கோமலை டிஸ்டிங் ப்ளஸ் ஒட்ட வராது. ஒட்டினீங்கன்னா பார்க்குறப்ப மட்டும் ஃபினிஷிங்காக இருக்கும், அதுக்கப்புறம் அது நீட்டாக இருக்காது. ஃபஸ்ட்டு ஓரத்தை ஃபஸ்ட்டு மடிச்சுக்கலாம், கொஞ்சம் பிசுறு வராமல். மடிக்கிறப்ப பார்த்தீங்கன்னா ஒரே ரவுண்டாக ஒரே மடிக்கணும். ரவுண்டுக்கு எப்பவுமே வந்து ரவுண்டு அழகாக திரும்பாது, நம்ம தான் கொஞ்சம் கொஞ்சமாக திருப்பணும். அதை கரெக்டாக பார்த்து திருப்பினா தான் கரெக்டாக ரவுண்டு உட்காரும், வந்து அழகாக நீட்டாகவும் இருக்கும் பார்க்குறதுக்கு. இந்த மாதிரி நம்ம வந்து இந்த மாதிரி கழுத்து வைக்கிறப்ப கொஞ்சம் பெண்டு எடுத்துக்கினாக்கா நாட்டு கட்டுறப்ப கழுத்து வந்து கரெக்டாக உங்களுக்கு வந்து நல்லா இருக்கும் பார்க்குறதுக்கு. இல்லைன்னா இழுத்து பிடிச்சிக்கிற மாதிரி ஷோல்டர் லூஸ் வரும், அதனால தான் இந்த பெண்டு லைட்டாக கொடுக்கணும். மடிச்சுன்னா எதுக்கு மடிக்கிறதுனாக்கா சென்டரில் ஒரு மார்க் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி ப்ளவுஸில் வந்து கழுத்து வெட்டக்கூடாது. கழுத்து வெட்டிங்கனாக்கா நமக்கு ஃபினிஷிங் வராது. இது மாதிரி வெட்டி போட்டு வச்சிங்கனாக்கா நீட்டாகவும் இருக்கும், ஃபினிஷிங் நல்லா இருக்கும், கழுத்து பார்க்கறது ஒரே மாதிரி வந்துடும். கரெக்டாக சென்டர் பண்ணிக்கணும், இல்லைனாக்கா ஒரு சைடு அப் அண்ட் டவுன் வரும். நல்லா கரெக்டாக பார்த்துக்கலாம். தைக்கிறப்ப நம்ம காடா மேலே ஏற்றக்கூடாது. காடாலேருந்து ஒரு கொஞ்சம் தள்ளி தைச்சாதான் நம்ம அடித்து திருப்புறப்ப கரெக்டாக ஒரு நல்லா இருக்கும் பார்க்குறதுக்கு. திருப்புறப்பல கொஞ்சம் நிதானமாக திருப்பினீங்கன்னா நல்லா நீட்டாக இருக்கும். சின்ன சின்ன குட்டி குட்டியாக சக்கா போட்டுங்க. கொஞ்சம் நிறையா போட்டிங்கன்னா திரும்புறதுக்கு நல்லா வரும். கரெக்டாக நல்லா பார்த்து நீட்டாக வந்து ரவுண்ட் ஷேப் நல்லா வரும். இது கரெக்டாக 1.5 இன்ச்சு வெட்டுங்க, எச்சா வெட்டக்கூடாது. 1.5 இன்ச்சுக்கு நம்ம 2 இன்ச்சு அது வெட்டுறப்ப கரெக்டாக வைக்கிறப்ப நம்ம லேசில் வைக்கிறப்ப நல்லா இருக்கும் பார்க்குறதுக்கு. பெருசாக வெட்டினாலும் அகலமாக இருக்கும், சின்னதாக வெட்டினாலும் இதெல்லாம் வைக்கிறப்ப உங்களுக்கு வந்து ரொம்ப இந்த அகலம் வந்து கம்மியாக தெரிஞ்சிடும். அடியில் வந்து ரெட் கலர் வந்து வெளில தெரியக்கூடாது, அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம வச்சுக்கலாம். நம்ம 2ஆவது தையல் போடுறப்ப என்ன பண்ணுறீங்கன்னாக்கா தையல் போட்டுட்டு வச்சுனாக்கா ஒரு எக்ஸ்ட்ரா வேலை. ஆரம்பத்தில் இப்படி நம்ம வச்சுக்கிட்டு அது மேலே தையல் போட்டுடலாம்.
இது மாதிரி போட்டிங்கனாக்கா தையல் அதிகமாக போக போக சுருங்கும் உங்களுக்கு. அதனால இது சிங்கிள் தையலாக போய்டும் நமக்கு. நம்ம இந்த இது லைன் ஒரே பார்த்துக்கணும், ஒரே மாதிரி வருதான்ட்டு. ஃபஸ்ட்டு என்ன அகலம் வைக்கிறோமோ அதே மாதிரி ஒன்றுக்கு ஒன்று மேலே ஏற்றி ஏற்றி வச்சிங்கனாக்கா நம்ம லேஸ் வைக்கிற கேப் விடாமல் கரெக்டாக வரும், நம்ம நீட்டாக இருக்கும் பார்க்குறதுக்கு. இது மாதிரி கைக்கு கொடுத்தா கொஞ்சம் லுக்காக இருக்கும், நல்லா இருக்கும் பார்க்குறதுக்கு, நீட்டாக இருக்கும். ஃப்ரண்டில் எப்போயுமே 2 பக்கம் கொடுத்தா தான் ப்ளவுஸ் பார்க்குறப்ப கொஞ்சம் நல்லா இருக்கும் உங்களுக்கு. ஒரு சைடு மட்டும் ஒரு சைடு கொடுக்காம விட்டிங்கன்னா ப்ளைனாக இருந்தால் ஒரு பார்க்குறது நல்லா இருக்காது. அதனால தான் நான் எப்போயுமே 2 சைடுமே கொடுத்துருவோம். ஃப்ரண்டில் கொடுக்குற கூட கொஞ்சம் நல்லா குளிர கொடுக்கணும், இல்லைன்னா சுருக்கு வரும். ரவுண்ட் நல்லா திரும்பாது, கொஞ்சம் லைட்டாக கொஞ்சம் நல்லா குளிர கொடுத்து வச்சிங்கனாக்கா லேஸை மட்டும் கொஞ்சம் நல்லா இருக்கும் திரும்ப பார்க்குறதுக்கு. கழுத்து பார்த்தீங்கன்னா ஒரே மாதிரி ரவுண்டாக அழகாக இருக்கும் பார்க்குறது, நீட்டாகவும் இருக்கும், நல்லா இருக்கும். எனக்கு ஊக்குப்பட்டி பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பெண்டு இருக்கும். பெண்டு வந்து நம்ம பட்டி வைக்கிறப்ப சின்னதாக ஒரு ப்ளீட் வச்சோம்னாக்கா அந்த பெண்டு வந்து அழகாக திருப்பி கொடுக்கும், ஃபினிஷிங்காக இருக்கும், சுருக்கு இல்லாமல் நல்லா இருக்கும் பார்க்குறதுக்கு, இழுத்து பிடிக்காமல் இருக்கும் பட்டி வந்து. பாருங்க, இது மாதிரி சிறுசாக ஒரு ப்ளீட் வச்சிங்கனாக்கா பெண்டு கொடுக்குறப்ப நல்லா இருக்கும் பார்க்குறதுக்கு, சுருக்கு வராது பட்டி வந்து ஃப்ரண்டில். நீட்டாக இருக்கும் நமக்கு வந்து. இந்த பெண்டில் வந்து ஸ்ட்ரைட்டாகவும் வந்துடும், நல்லா இருக்கும், எந்த சுருக்கும் இருக்காது அதில் வந்து. இனிமேல் அடிப்பட்டி தைக்கிறப்ப வந்து கழுத்துக்கிட்ட வந்து ஒரு பாயிண்ட் தள்ளியாக தான் நம்ம வச்சு தைக்கணும். கொஞ்சம் வெளியில் விடணும், பாடி லூஸ் வந்து வெளியில் விடணும், அப்போ தான் கழுத்து லூஸு வராது, கரெக்டாக இருக்கும், 2 இதுக்கும் ஒரே மாதிரி வரும். இந்த பட்டிக்கு மேலே ஊக்கு மாற்ற பட்டிக்கு வந்து எவ்வளோ இந்த துணிக்கு மொத்தமாக கொடுக்குறீங்களோ அப்போ வந்து ஊக்கு வந்து மாட்டினாலும் சீக்கிரம் பிரியாது, நல்லாயிருக்கும் உங்களுக்கு. ஸ்லீவ் எப்போ ஏற்றணும்னு சொன்னீங்க, அட்டத்துலேருந்து தான் ஏற்றணும், ஷோல்டர்லேருந்து. அப்போ தான் வந்து நமக்கு வந்து எவ்வளோ அப் அண்ட் டவுன் வருது என்னன்னு தெரியல. ஃபஸ்ட்லேருந்து ஆரம்பிச்சிங்கனாக்கா ஒரு பக்கம் வச்சுக்காம இருந்தாக்கா குளிர கொடுத்து அப்புறம் உள்ள போய் இழுத்துட்டு கிடக்கணும்.
கையை கொடுக்குறோம். இது மாதிரி பிடிச்சி பார்க்கணும். கரெக்டாக வந்து முண்டா முண்டா ஒன்று சேருதான்னு பார்க்கணும். அப்போண்டு ஒன்றும் இல்லாமல் ஏற்றுறப்ப வந்து மேலே ஏறாமல் கீழே இறங்காமல் ரெண்டு தையலும் ஒரே மாதிரி வருதான்னு பார்த்துக்கலாம். இது மாதிரி பார்த்தீங்கன்னா நம்ம போகிற கரெக்டாக சக்கா வந்து கரெக்டாக இருக்கும். எப்பவுமே அந்த கீழே வந்து தான் நம்ம வந்து சைடு அடிக்கணும். கையிலேருந்து கொண்டு வரக்கூடாது. கையிலேருந்து கொண்டு வந்தால் பெண்டு வரும். பிடிச்சிங்கன்னா கரெக்டாக இருக்கும். சக்கா பிடிச்சிங்கன்னா அப்படியே அடிக்கலாம். கீழே வந்து நீ தைச்சிங்கன்னா தான் நமக்கு வந்து முண்டா தையல் வந்து கரெக்டாக ரெண்டு தையல் ஒன்று சேரும். அப் அண்ட் டவுன் எச்சுக்கமே ஏறி இறங்கி வராமல் ஒரே மாதிரி வரும். ஒரு பாயிண்ட் கூட மாறாது. கரெக்டாக இருக்கும். ரெண்டு பாயிண்ட் ஒன்று சேர்ந்த மாதிரி கரெக்டாக இருக்கும். ரெண்டு பக்கம் பார்த்தீங்கன்னாலும் ஒரே மாதிரி இருக்கும். ஃப்ரெண்டில் உள்ளது எப்படி மேலே ஏறினாலே சுருக்கு வரும் கண்டிப்பாக ஃப்ரெண்டில். அதனால தான் சேர்ந்து சுருக்கு வராத அளவுக்கு கீழே ஒரு பாயிண்ட் இறங்கினாலும் இறங்கணுமே ஃப்ரெண்டு, மேலே ஏறக்கூடாது தையல். இந்த 3 இன்ச்சு வச்சுங்க. 3 இன்ச்சுக்கு ரொம்ப கீழே இறக்குனீங்கன்னாக்கா முதுகுக்கு ரொம்ப சென்டரில் வரும். 3 இன்ச்சுங்கிறப்ப கரெக்டாக இருக்கும். அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி அவங்களுக்கு பிடிக்கிற மாதிரி நீட்டாக ஒரு ப்ளவுஸ் ரெடி பண்ணி கொடுத்துரு. அவங்க எதுவுமே கேட்கல. அவங்களுக்கு கேட்காத மாதிரி நாட்டுக்கிட்டலாம் நீட்டாக வச்சு அவங்களுக்கு ஏற்கனவே கொடுத்து ஒன்று தான் வச்சுருந்தாங்க. நம்ம 3 வச்சுருக்குறோம். இன்னும் நிறையா வச்சாலும் நல்லாயிருக்கும். அவங்களுக்கு 3 வச்சாலே போதும் ஓரளவுக்கு.